மூணு தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த 3 தொகுதியில ஒரு தொகுதி. ஆனால் திருவள்ளூர் தொகுதி தான் சொந்த தொகுதின்றதுனால அதை அழுத்தமாக நாங்கள் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கூடுவாங்க. அதை நாங்கள் கேட்போம். திருவள்ளூர் தொகுதியை சொந்த தொகுதி அதை வாங்கி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில இருந்து பல கட்சிகள் இன்றைக்கு தனித்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது அதிமுகவுக்கு எந்த வித பின்னடைவை ஏற்படுத்துமா? எந்த சூழ்நிலையிலும் அதிமுக பின்னடைவு ஏற்படுவதற்கிற வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எம்ஜிஆர் கட்சி, அம்மாவுடைய கட்சி, இரட்டை இலை. இதுதான் பாமர மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது. அது இங்கே இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே அது சரியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் வெற்றி பெறுவார். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருந்தாலும் இப்ப நாங்க கூட எங்க கட்சியினுடைய கொள்கை வேற, கூட்டணி வேற, கொள்கை வேறன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பவும் நாங்க எங்களுடைய கொள்கையை நாங்க சொல்லுவோம். எங்க கூட்டணி கட்சி அந்த கொள்கைக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு கொடுக்கலனாக்க அதுக்கப்புறம் நாங்க என்ன முடிவுன்றது அப்புறம் ஆமா நீங்க அவங்க கூட இருக்கிறதுனால நீங்களும் அவங்கதான். ஆமா, பாஜகவும் அவங்க கூட தான், அவங்கதான் எதிர்க்கிறாங்க. ஆப்போனண்டா இருக்கிறவங்க 2 பேரும் ஒரே எதிரியாக எதிர்க்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு 2ஆ டிவைட் ஆகுது இல்லையா? அப்போ வெற்றி திமுக எளிதாயிரும்ல. அது எப்படி எளிதாயிடும்? அதிமுக வர ஓட்டு பிஜேபி எப்படி நீங்க எப்படி சொல்லுவாருங்க? அவங்களும் திமுக தான் எதிர்க்கிறாங்க. ஆமா, யாரு? பிஜேபி. நீங்களும் திமுக தான் எதிர்க்கும்போது ரைட்டு 2 கூட்டணியோடைய எதிர்ப்போட ஓட்டு டிவைட் ஆகி போகும்போது கூட்டணியிலிருந்து வெளியே வரதுனால இல்ல. அதுக்குதான் என்ன சொல்றோம்னு சொன்னாக்கா, எந்த ஆட்சி மேல மக்களுக்கு வெறுப்புணர்வு இருக்குதுன்னு சொல்றோம். அதேதான் அவங்க சொல்றாங்க. பாஜக ஏன் பாஜக மேல வெறுப்புணர்வு இல்லையா? பாஜக மீது வெறுப்புணர்வு இல்லையா? அதாவது ஒரு பிரதமரே நேரடியா ராமர் கோயிலுக்கு போயிட்டு பிரதிஷ்டை பண்றாரு. அவரே இந்த எல்லாமே பண்றாரு. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தானே அவர் செயல்படுறாரு. எம்மதமும் சம்மதம்னு சட்டத்துல இருக்குது. ஒரு மதம் மட்டும்தான் அப்படின்னு அதுவும் மறைமுகமா பண்ண கூட தெரியாது, நேரடியாவே பண்றதுன்னு சொன்னா அது அதாவது இந்து மக்கள் அத்தனை பேருமே அதை ரசிக்கிறாங்க இல்ல அதை ஏற்றுக்கிறாங்கன்றது அர்த்தம் இல்லை. இப்ப நாங்களாம் இந்து மக்கள், நாங்களாம் இந்து தான். நான் இஸ்லாமியரோ இல்ல கிறிஸ்துவரோ இல்லை, இந்து தான். அதை நாங்க அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால பாஜக மேல திமுக விட பாஜக மேல அதிகமான அதிருப்தி இருக்குது. ஆனால் அவங்க சொல்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது உண்மையாவே சொல்லணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கருத்து கருத்து 2வது இடம்ன்றாங்க, நீங்களே சிரிப்பீங்க எப்படி அப்படின்னு. அது போலதான் பாஜக 3% ஓட்டு வச்சுக்கின்னு எப்படி சொல்லுங்களேன். அதாவது கூட்டத்துக்கு வராங்கன்றத நம்ம அவங்க எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வந்தவோட அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க? ஏன்னா காசு கொடுத்து கூட்டு வராங்க எல்லாருமே. எல்லாருமே ஓட்டு போட்டுருவோண்ணா. அதான் ஊடகக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய வலிமை என்னன்றது தெரியும். அதனால அதை பற்றி நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. போதை ஒழிப்புல அதாவது இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க, போதை ஒழிப்புல 2000 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு ஒருத்தங்க. ஆனா அவர் திமுக காரர். ஆனா அவர் தமிழ்நாட்டுல அதை பண்ணல. அவர் டெல்லியில பண்ணியிருக்காரு, ஒரு சில மாநிலங்கள்ல பண்ணியிருக்காரு. அப்ப பிஜேபி என்ன பண்ணாங்க? அண்ணாமலை என்ன பண்ணாரு? இதே தமிழ்நாட்டுல அதை பண்ணியிருந்தாக்கா எகிரி குதிச்சிருப்பாரு.
ஏன் இப்போ பண்ணலை? ஏன் அங்கே வந்து பிஜேபி மாநில அரசுன்றதுனால அவர் அது வாய் திறக்காமல் இருக்கு அண்ணாமலை. டெல்லின்றதெல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதையும் அவர் அதை பற்றி பேசல. ஆனால் தமிழ்நாடாக இருந்தாக்க இன்னைக்கு வேற மாதிரி பண்ணியிருக்காரு. அதாவது திமுக இது ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு அதே திமுக சேர்ந்தவன் தான் இந்த மதுங்களுக்கு இந்த சொந்தக்காரராக இருக்காரு. இப்போ இந்த அரசுகள் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இல்ல, அதாவது நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க, சமீபத்துல திமுக விட அதிமுக தான் அதிகமா கொடுக்குறாங்க. நிறைய பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க. ஆனா இப்போ போராட்டம்ன்றது இப்ப யார் எந்த கட்சியுமே போராட்டம்ன்றத பண்ணல. திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் நீங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, 7 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன் இவ்வளவு நாள் நீங்க அதை வெளிப்படுத்தாங்க? அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து கடைசியா வந்து நம்ம பேசுறப்ப தொகுதி பிரச்சனை நீங்க அப்படியே கடித மூலியமா கொடுத்துருங்க, நீங்க பேசதான் நினைச்சு நான் பதிவு பண்ணிக்கிறேன்னு ஸ்பீக்கர் சபாநாயகர் சொல்லுவார். அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இப்போ வந்து சுத்தமாவே கட் பண்றாருன்னு சொன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா ஒரு சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். அதாவது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில திமுக அரசு தான் நல்லா செயல்பட்டது, அதுலயே கலைஞர் அரசு தான் நல்லா செயல்பட்டதுன்னு பொன்முடி கூட பல முறை சட்டமன்றத்தில் சொல்லி தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம். குறிப்பாக SC/ST மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ஏற்கனவே சட்ட முன்மாதிரி நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதே போல அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடரில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்த்த அந்த கருத்துக்கள் அதில் இல்லை என்பது ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது. அதே போல சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது ஆளுங்கட்சியை செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக அதை சபாநாயகர் அவர்கள் அதை நிறுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார். உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது, முடித்துக் கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள் என்று. ஆனால் இதே ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தால் 25 நிமிடம் 30 நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு 7 நிமிடத்திற்கு மேல் வாய்ப்பு தர மறுக்கிறார்கள். இந்த 7 நிமிடத்தில் எப்படி நாம் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நாம் எப்படி சொல்லுவது, தொகுதி பிரச்சனைகளை எப்படி சொல்லுவது, இதையெல்லாம் இவர்கள் நாடாளுமன்றத்திலே ஆளுகின்ற பிஜேபி அரசு எதிர்கட்சியினுடைய குரல் வலையை நெருக்கிறது என்று நாடாளுமன்றத்தை விட்டு வெளியில வந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதும் அல்லது போராட்டம் நடத்துவதும் இருக்கிறார்கள். என்னுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்க முடியவில்லை, நேரம் குறைவாக கொடுக்கிறார்கள் என்று. அதே நிலைதான் இங்கே சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. திமுக அங்கே என்ன செய்கிறதோ அதை ஆளுங்கட்சிகள் இங்கே எதிர்கட்சிகளுக்கு திமுக செய்கிறது.
அங்கே செய்தால் அவர்களுக்கு ரத்தம் என்கிறார்கள், இங்கே செய்தால் தக்காளி சட்னி என்ற அர்த்தமாக போயிடும். இப்படி திமுக இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு செயல்படுகிறது. குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் அதை செப்பனிட வேண்டும், அல்லது சுற்றுச்சுவர் வேண்டும், அல்லது ஒரு கூடுதலாக ஒரு வகுப்பறை வேண்டும் என்று சொன்னால் நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் புதிய திரைப்படம் நகரம் கொண்டு வருவதற்கு 500 கோடியே ஒதுக்கியிருக்கிறார்கள். மக்கள் வரி பணத்திலே நடைபெறுகின்ற இந்த அரசு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு திரைப்பட நகருக்கு 500 கோடியை ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும்? ஏற்கனவே அவருடைய கூட்டணியில, இந்திய கூட்டணியில பல குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு சில கட்சிகள் வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சமாளிக்கின்ற ஒரு விதம் உண்மையாக திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்று. கண்டிப்பாக ஏதோ மத்திய அரசை எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம் என்று இன்றைக்கு கூட்டணியாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி சுக்குநூறாக போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. இதே கூட்டணி வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்தியா கூட்டணியை விட பல மடங்கு அதிமுக கூட்டணி பலமாக இருந்து வெற்றி வாகை சூடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தற்பொழுது கூட டைலமா முடிவில் தான் இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த கட்சி வெளியேறிவிடும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்களாம். அதில் திமுக தான் முந்திக் கொண்டிருக்கிறது, 2ஆம் இடத்திலே பிஜேபி இருக்கிறது, 3ஆம் இடத்திலே அதிமுக இருக்கிறது என்று. இந்த கருத்தை பிஜேபி காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள். பிஜேபி தலைவர்கள் கூட சிரிப்பார்கள், மௌனமாக சிரிப்பார்கள். இப்படி கருத்து சுதந்திரம் அல்ல, அது கருத்து திணிப்பு. உண்மையான கருத்தை வெளியிடவில்லை, கருத்தை திணித்து இருக்கிறார்கள். இன்றைய திமுகனுடைய பயமே அதிமுக தான் வென்றுவிடும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இதை அப்படியே மாற்றி போடுகின்ற ஒரு சூழ்நிலையில எப்படி மத்திய அரசு குறிப்பாக மதவாதமும்